தேடி பார்த்தாள். எங்கு தேடியுமே ஆண்டவனை காணவில்லை. அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேணும் என்று அச்சுதனாகி என் பெருமானை அழைக்க பச்சைமான் கோபால கண்ணன் தங்கையின் சத்தத்தை கேட்டு தாமோதரன் கையிலங்கிரி மலைக்கு வந்தார். தங்கையே பார்வதி, அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா, விவரத்தை சொல்லம்மா. அம்மா, என் தங்கையே பார்வதியே, தாமோதரன் வார்த்தையை கேளு. ஆமா, என்னை அழைத்த விவரம் என்ன? விவரம் என்ன? எதற்காக அழைத்தேன்? ஆமா, அப்படி என்று சொன்னபோது என் பெருமாள் கேட்ட போது அந்த பார்வதா தேவியானவள் ஆமா மகனமாக இருந்தாள். எப்படி இருந்தா? எங்க நீ மூஞ்சி தூக்கிட்டுக்காளோ? என்ன சடைக்க அண்ணன் வந்திருக்கோம்ல? நீ வந்தா எனக்கு தெரியாது போ. ஏ பார்வதி, ஏ பாரு, இங்க பாரு. ஏ பாரு, இங்க பாரு. ஏன் இப்படி இவ்வளவு கோவம் எதுக்கு? ஏம்மா உனக்கு இவ்வளவு கோவம் அண்ணன் மேல? அண்ணன் உனக்கு என்ன தப்பு பண்ண? ஏ தங்கச்சி, ஏன் அழுவுதா? நீ அழுவாத. அழாத உனக்கு அழுவ பழம் வாங்கி தரேன். அழாத உனக்கு அழுவ பழம் வாங்கி தரேன்டி. நீராங்க இருந்தா எதுக்கு அழுவுத? கண்ணீர் வர மாட்டேன். கண்ணீர் வர மாட்டுக்கா? ஆமா, 2 ஈராங்கத்தை கண்ணுல வச்சுட்டு கண்ணீர் வந்து எச்சு தட்டி போட்டுக்கோ. சரி, ரேஜா வந்திருக்கு. அண்ணா கோபால கண்ணா, ஏ கண்ணா, அத்தான் சிவபெருமான் போய் 8 நாளாச்சு. ஆமா, ஆண்டவன் போன இடமே எனக்கு தெரியவில்லை. ஆமையா, அரக்கனுக்கு அக்கினி வரத்தை கொடுத்து அவனுக்கு பயந்த ஆண்டவன் எங்க போனார தெரியலையா அண்ணா? நான் தான் நீ ஆளுத. உனக்கு பொங்கும் போது எனக்கு பொங்க தானே. நீ கவலைப்படாத தாத்தா, பொங்குச்சுன்னு இறக்கி வை, ஆளு பேருமா சாப்பிடுவோம். அந்த பொங்கல் இல்ல, கண்ணீர் பொங்குதியா? கண்ணீர் பொங்கி வருதோ? நான் பொங்கல் கூட பிறந்து தங்கச்சிக்கு பொங்கும் போது அண்ணனுக்கும் பொங்கத்தானே செய்யும். விருட்டுன்னு போடும், சாப்பிடுவோம் கண்ணீர். சரி, அதனால அண்ணா கோபால கண்ணா, ஏ கண்ணா, அத்தான் போய் 8 நாளாச்சு, இன்னமும் திரும்பி வரலை. என்ன எங்க அத்தா ஆண்டவே வரவில்லையானா? என்னையா, உன் தங்கையாகப்பட்ட நான் பார்வதா தேவி தேவியானவள் மாவிழப்பேன், பூவிழப்பேன், மஞ்சள் குழி நான் மறப்பேன், பூ மறப்பேன், பொட்டிழப்பேன், என் பூமானை நான் இழப்பேன். அண்ணா, என் ஆண்டவனை நான் இழக்க என் அண்ணனே உனக்கு சம்மதமா? சொல்லுங்கள் அண்ணா. கொண்டவனை நான் இழக்க என் கோபாலா உனக்கு சம்மதமா? நீங்களே கூறுங்கள் அண்ணா. என் பகவானை நான் இழக்க இழப்பதற்கு பரந்தாமா உனக்கு சம்மதமா? நீங்களே சொல்லுங்கள் அண்ணா. அத்தா ஆண்டவன் 8 நாளைக்குள்ள திரும்பி வரல என்னாகும்? நான் நாக்க புடுங்கிருவேன், நஞ்சரச்சு தின்றுவேன், இந்த நாள் உயிரை நான் மாய்த்து விடுவேன். அங்கையே பார்வதி, நீ அவசரப்பட்ட புத்தியடாதம்மா. என்ன அவசரமே வேண்டாம். சரி, ஏன் அப்படி ஆத்திரப்படுத? அத்தான் எங்கிருந்தாலும் 8 நாளைக்குள் அழைத்து வருவது என் பொறுப்பு. கூட பிறந்த அண்ணன் இருக்கும்போது உனக்கு இப்படி எல்லாம் புத்தி வரக்கூடாது. அதனால நீ கைலாசத்துல இரு. நான் நின்றுவேன், நஞ்சரிச்சு தின்றுவேன், மருந்து குடிச்சிருவேன், தூக்கு போட்டுருவேன். ஏன் இப்படி அவசரப்படுத? அதான நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுத? அப்படி போடும். அதனால நீ கைலாசத்துல இரு, நான் அத்தான் போய் அழைத்து விட்டு வரேன். இப்போ உடனே கூட்டி வர என்று என்பெருமான் ஆகப்பட்டவர் பார்வதியை கையிலே அமர வைத்து விட்டு இந்த சொரூபத்தோடு போனா அரக்கன் நாமலை எரித்து விடுவார் என்று எப்பேற்பட்ட சொரூபம் கொண்டு வருகின்றார். அவர் எடுத்தாரே ஒரு சொரூபம், எடுத்தாரே ஒரு சொரூபம், ஒரு சொரூபம் என்பெருமான் கோபால்.
போல பசுமைக்கும் நம்பி போல பச்சைமால் வடிவத்தை எடுத்து ஆண்டவனையே தேடிக் கொண்டு வருகின்றார். அவர் வரும்போது வரக்கூடிய வழியிலே ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்றங்கரை ஓரத்திலே பாலைவனமாய் இருந்தது சோலைவனமாகவே இருக்க கண்டார். அப்ப சோலைவனமாகவே இருக்கும்போது அப்படி சோலைவனமாகவே இருக்கும்போது இதுவரைக்கும் இந்த இடம் இப்படி இருந்ததே இல்லையே. இன்னைக்கு என்ன இப்படி ஒரு தோரணையா இருக்கு? ஆடு மாடை நிறுத்தினார். களைப்பு தீர கண்ணபிரான் கீதங்களையே வாசிக்க ஆரம்பித்தார். அவர் கீதங்களை வாசிக்க ஆடு மாடு அத்தனையும் தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஆடு மாடும் ஆடி அசையும் போது செவ்வரளி கொப்புக்குள் இருக்கிறாரே என் சிவபெருமான். செவ்வரளி கொப்புக்குள் இருக்கின்றாரே என் சிவபெருமான். ஆண்டவனால அரளி கொப்புக்குள்ள இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல? இவர் வாசிக்க ஈயத்தை காய்ச்சி இளவாழையில விட்டா எப்படி இருக்கும்? சுரீர்னு முடிக்கும். அது மாதிரி செவிய போய் தொலைக்கு சிவனுக்கு. ஏன் அப்படின்னா அவரோ ஒரு நடன பிரியன் நடராஜ பெருமாள் இல்லையா? நடன பிரியன் நடராஜ பெருமாளுக்கு இருக்க முடியல. இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்தில் யாவரும் உண்டோ? இளைஞர் யாரும் உண்டோ? இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்திலே மனிதரும் இல்லை. அவன் எப்படித்தான் ஒரு ராகத்தை பாடினாலும் அந்த ராகத்தை ரசிக்கக்கூடியவர்கள் சரி அப்படியே அந்த ராகத்துக்கு தகுந்தபடி தலையை அலப்பாங்க, தலையை ஆட்டுவாங்க. அதே மாதிரி தலையை ஆட்டாட்டாலும் ஆமா அவங்க மனசுக்குள்ள ஆனந்தமா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா அதே மாதிரி சரி மாயனாகிய கண்ணபெருமான் ஆமா சீங்குழலை எடுத்து வாசிக்க அடே அப்பா பகவானுக்கு அச்சேட்டி உச்சேட்டியா வருது. ஆண்டவன் தன்னை மறந்து ஆமையா சுதி தவறாமல் ஆடுகிறார். சாமி தித்தி திமி 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 என சிவனுமாடவே தித்தி திமி 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 என சிவனுமாடவே ஆதி சிவனுமாடவே அந்த சிவனிரே காரளி கோப்பு அந்த சிவனிரே காரளி கோப்பு சந்தேகம் வந்து விட்டது. எல்லா கொப்பும் சும்மா நிக்க இந்த செவ்வரளி கொப்பு மட்டும் ஆடிக்கொண்டே இருக்கு. அதுவும் சுதி தவறாமல் ஆடுகின்றது. அப்ப இந்த ஆண்டவன் சிவன் தான் இந்த அரளிக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஏ அத்தானோ அத்தா ஏன் கலட்டி கொடுத்தா அக்க போறாங்க. ஏ மச்சானோ மச்சான்
அப்படின்னு உடனே கண்ணபிரான் போட்ட சத்தத்துல கடவுள் பார்த்தார். ஒருவேளை அரக்கன் தான் நம்மள அத்தா மச்சாமனு முறையா அழைத்து கொண்டிருக்கிறானா என்று தன்னை பயந்து அத்தான் என்று சொல்லாத அறிவு கட்ட வல்லரக்கா, மச்சாமனு சொல்லாத மானங்கட்ட வல்லரக்கா, ஐயோ என்ன நொய்யோ அத்தான் சிவபெருமா, அத்தான் சிவபெருமா நம்மள அரக்கம்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் வந்திருக்கோம்னு இந்த நாதன் சிவபெருமா அறிய வேணும், தெரிய வேணும். அப்படி அறியணும் தெரியணுமானா நம்ம என்ன செய்யணும்? எப்படி? இறைவனார் அன்று செய்த லீலையை இன்றைக்கு நாம எடுத்து சொல்லணும், சொல்ல வேண்டும். எப்படி சொல்லுகின்றார்? எப்படி ஐயா? எத்தா அன்றதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, அன்றதில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, நீங்க ஆடி நின்றவா, எத்தாரக்கனுக்கு தான் பயந்து, நீங்க அரக்கனுக்கு தான் பயந்து அருளில் ஒளிந்தவா, அரக்கனா இருந்தா நம்ம வரம் கொடுத்தது மட்டும் தானே தெரியும். நம்ம அத்தானை தவிர வேற யாருக்கும் நம்ம செய்த லீலைகள் தெரியாது. அப்படின்னு செவ்வரளி கொப்பை விலக்கி வெளியிறங்கி வந்து பார்த்தார். நான் நினைச்சேன் நம்ம மாப்பிள்ள தான் வந்திருக்காரோன்னு நினைச்சேன். வாசத்தை பார்த்தேன், அவரே வந்துட்டாரு. துளசி வாடம் வரும்போதே பார்த்தேன் நம்ம மச்சான் தான் வந்திருக்காருன்னு. அப்படி என்று சொல்லி ஏ மாயவா கோபால கண்ணா, ஏ கண்ணா, காட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு இப்படி அள்ளி விடுதியறவ உம்மை பத்தி நான் சொன்னமுன்னு வையோ புல்லும் பூராவும் தண்ணி இருந்தாது. நீ அப்படிப்பட்ட ஆளு. உம்மை யோக்கியதைய நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னீர்ல உம்மை நான் ஒரு வார்த்தையாவது கேட்காம விட மாட்டேன். ஒரு 4 வார்த்தையா நாருக்குன்னு கேட்காம விட மாட்டேன். ஏத்த ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையா, நீங்க ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ, உமக்கு ரோசம் இல்லையா, இந்த ஆடு மாடு மேய்த்து வந்தது கோமில்லையா, நீங்க ஆடு மாடு மேய்த்து வந்தது கோமில்லையா, மானமில்லையோ,
கொண்டது மானமில்லையோ தயிர் மத்தால அடிகள் பட்டது இல்லையா என் மாய வேற மைத்து நேர மானமில்லையோ உனக்கு ரோசமில்லையோ அன்னைக்கு மலைய பிடுங்கி கொட பிடிச்சது நீங்க மலைய பிடுங்கி கொட பிடிச்சது பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு நேரம் போறது தெரியாது ஆனாலும் அரக்கன் நாமலை விரட்டி கொண்டு வருகிறான் ஐயா அப்பேற்பட்ட வல்லரக்கனை நீங்க தான் போய் வதை முடித்து வரணும் ஏ மச்சான் நான் போய் வதை முடிக்கணுமா நீங்க தான் போகணும் ஏன் ஆடு மாடெல்லாம் யாரையா பாய்ப்பா நீ மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்ல தாத்தா என்ன இப்படி கேட்டுட்ட நான் மாடெல்லாம் மேய்ச்சோம்னா எப்படி மேய்தே தெரியுமா ஏன் கேட்ட தினம் அந்த காலத்துல மாடு மேய்க்கும் போது பாத்தீங்கன்னா மவுண்டுன்னு ஒன்று மவுண்ட் ரோடு ஆமா மவுண்ட்னு ஒரு கிரவுண்ட் உண்டு கவர்மெண்ட்ல சரி அதுல கொண்டு அடைச்சிருவாங்க அப்படியே யாம்னா ஊரா மாசன்னு விட்டா உன்னை நம்பி நான் மாட ஒப்படைச்சோம்னு வைகி சரி நீ மந்தையில கொண்டு விட்டுட்டு வந்துருவே நான் கண்டிப்பா செய்வோம்ல அதுக்கு தான் உன்னை நீ மாடு மேய்க்க லாய்க்கு இல்லன்னு நீ சொன்னது சரிதான் ஏ மாப்பிள என்ன மச்சான் உன் ஆடு மாடு அத்தனையும் நானே மேய்க்க சரி மச்சினம் பலம் இருந்தா மலை ஏறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க மாப்பிள ஆமா மாப்பிளே உம்மத்தான் நான் மலையா நம்பி இருக்கேன் உம்மத்தான் நம்பி இருக்கேன் அந்த அரக்கனை போய் நீர் வதை முடித்து விட்டு வாரும் ஆமா சரி சரி உம்மை நம்பி ஆடு மாடு ஒப்படைக்கலாம் ஆமா நீர் எப்படி நிக்கேரு நான் எப்படி நிக்கேன் ஆமா நீங்க வந்து பகவானுடைய கோலத்தில் நிக்கிய நீங்க ஆனைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனம் கழுத்துல ஒரு கருநாகம் போட்டிருக்கீரு ஆமா ஆடு மாடு உங்க கிட்டத்துல வராது என்னை போலவே நீங்க சொருபத்தை எடுத்தா தான் ஆடு மாட நான் ஒப்படைப்பேன் ஆமா உங்களை போல சொருபம் எடுக்கணும் சரி பரவாயில்ல சரி உங்கள மாதிரி எனக்கு வேஷம் போடவும் தெரியாது உங்கள மாதிரி எனக்கு நடிக்கவும் தெரியாது நீங்களே அந்த வேஷத்தை போட்டு விட்டுருங்க எனக்கு நீங்களே போடுங்க ஐயா ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணனை போலவே கடவுளுக்கு சொருபத்தை கொடுக்க ஆடு மாடுகளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஆடு பதனம் என் மச்சா என் மாப்பிள 1000 பசு நிக்கின்றது சரி நான் வரும்போது 1001 பசுவாகத்தான் நிக்கணும் நான் என்ன விலைக்கு வாங்கிட்டு வரவா என்ன மயில பசு செனையா இருக்கு ஓ அப்படி சொல்லுங்க அது சீக்கிரத்துல குட்டி போட்டுரும் அப்படி விவரமா குட்டி போடாது கன்று போட்டுரும் ஆமா ஈன்றும் அதனால எடுத்து பந்தோஷம் வைக்கணும் சரி அதனால கண்டு ஈனும் ஆமா ஈனும் போது 1001வது பசுவாத்தான் நிக்கணும் ஆமையா அப்படி என்று சொன்னபோது ஆமா அச்சுதனாகி என்பெருமான் கோபால கண்ணா ஆமையா அந்த அரக்கனை வதை முடிக்கணுமானா என்ன செய்ய வேண்டும் அவர் எப்பேற்பட்ட சொரூபமாகி வருகின்றார் எப்படி ஐயா ஆனால் கெட்டவர் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை கிடையாது பெண்ணால் கெட்டவர்கள் பேர் உலகளே அதிகம் என்பார்கள் ஆமா பெண்ணை கெட்டா அவன் பெண்ணை தொட்டான் கெட்டான் அதனால மோகம் கொண்ட அரக்கனை எரிக்கணுமானா மோகினியாகத்தான் நம்ம வடிவத்தை எடுத்து போகணும் போக வேண்டும் என்று என்பருமான் அந்த கோபால கண்ணா சாமி எடுத்தாரு ஒரு நீலவண்ண பட்டு
பார்த்தா அப்பப்பா உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாதம் வரைக்கும் தங்கத்தால் அலங்கரித்தா. ஆமா சொல்லிக்கு சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி ஆமா பொட்டிட்டு மையெழுதி புருவத்துக்கு மையந்திட்டு மைந்திட்டி அவர் முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர். 1000 பேர் பின்னழகை கண்டவர்கள் பேதலித்து பின்தொடர்வார் 1000 பேர். ஆமையா அவ முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும் அவ அழிக்கு நடை நடந்து ஆசார கைகளை வீசி செல்ல நடை நடந்து சிங்கார கைகளை வீசி வீசிக்கொண்டு அந்த மோகினி வரும்போது என்னாச்சு அரக்கன் அங்கிருந்து வந்தான். வருகிறான். மோகினியை கண்டான். மங்கையை கண்டான். மது குடித்த வண்டான் சுழண்டு நிக்கான். பெண்ணை கண்டான். தன்னை மறந்தான். மோகினி முன்னால வந்து யாரடி பெண் கொடியே எவரடி நீ இங்கு வந்தாய்? முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா. நீ எங்க இருந்தா வந்த? வனவேடனா? அப்ப வழிய விட்டு போடா. வழிய விட்டு ஏடா ஓடாங்காத. எம்மா பெண்கொடியே மதிப்பு கொடுத்து மதிப்பு. நான் தான் பாதாள உலகத்தின் அரக்கன் பவள கண்ணியின் புருஷன். அப்படியா? ஆண்டவனை கண்டு 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கினேன். இறைவனையே எரிக்கணும்னு வந்தேன். எனக்கு பயந்து எங்கோ சென்று ஒளிந்து விட்டார். வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான். நீ நினைத்தா இருக்கலாம் என்னோடு பார்வதியாக. வாரியா? நான் வர மாட்டேன். ஏ அரக்கா, நீ தான் பாதாள உலகத்தினுடைய அரக்கனா? நான் யாரு தெரியுமா? ஏ அண்ணா, ஏ வல்லரக்கா. ஏ கேளு கேளு வல்லரக்க, கேளு கேளு வல்லரக்க. என் பெயரு மோகினி, மலையாள தேசத்தில் மலையரசம் பெற்றமா. என் பெயரு மோகினி, எங்க அப்பா மலையரசன். அண்ணா, மலையாள தேசத்திலே எங்க அப்பா பேரு மலையரசன். சரி, மலையரசன் என்பவருக்கும் காஞ்சனா மாலைக்கு நாங்க பிறந்தவா மொத்தம் 8 பேரு. அப்படியா? 8 பேருமே பொட்ட பிள்ளைங்க. அப்படியா? எங்க அப்பா 8 பேரையுமே ரொம்ப செல்லமா வளர்த்து எங்க அக்கா 7 பேரையும் பெரிய பெரிய ஸ்தலத்திலே கைபிடித்து கொடுத்தார். எங்கே கைபிடித்து கொடுத்தார்? ஏ மூத்த எங்க அக்கா, மூத்த எங்க அக்கா தில்லை மாநகரதி சிதம்பரநாதர் சிவகாமிய கொடுத்து, இரண்டாவது அக்கா திருவண்ணாமலையிலே அண்ணாமலைநாதர் உண்ணாமலைய கொடுத்து, மூணாவது அக்கா மதுரை மாநகரதி மதுரை வாழ சொக்கரு மீனாட்சிய கொடுத்து, நாலாவது அக்கா சங்கரங்கோவிலில் பூலவா சங்கரன் கோமதிய கொடுத்து, ஐந்தாவது அக்கா திருநெல்வேலி டவுனரி நெல்லையப்ப சாஸ்திரி காந்திமதிய கொடுத்து, ஆறாவது அக்கா பாபநாசம் தன்னதி பாபநாச பெரியோரு உலகம் மாலை கொடுத்து, ஏழாவது அக்கா குச்சாலம் தன்னதி குச்சால நாளருக்கு குச்சால நான் தான் 8வது பிறந்த மகா. சரி, நான் எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு குட்டிய ஜோரி. 8வது பிறந்த மகான்னு எங்க அப்பா என்ன ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. 16 வயதில் நான் பக்குவதி பெண்ணாகி இருக்கும் போது என்ன கேளாத மாப்பிளையே கிடையாது. எத்தனையோ ஊர்ல இருந்து என்ன பெண்ணு கேட்டாங்க. நான் தான் யாருக்கு வாக்கப்பட மாட்டேன். அழகுக்கு மாப்பிளை ஓடி 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 வருவாங்க. மோகினி 10 மாப்பிளை கேட்டாங்க. முக்கூடல 3 மாப்பிளை கேட்டாங்க. ஆலங்குளத்துல 6 மாப்பிளை கேட்டாங்க. ஆனா எந்த மாப்பிளைக்குமே நான் வாக்கப்பட மாட்டேன். ஏன் மாட்டேன்?
மாப்பிள்ளை ஓவியத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி. போட்டாவில மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. சரிதான். நேர்ல பாக்கும்போது கண்ணன் தெரியல காது கேட்கலன்னா வாழ முடியுமா? அப்படியே குருட்டு முடிவாங்க வாழ முடியுமா? குருட்டு பைய கூட இருந்து வாழலாம். சரி. குருடன் கூட இருந்து வாழ்ந்தாலும் செவிடன் கூட இருந்து வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? நான் பையத்தான் பேசுவேன். சரி. என்ன முதி கணக்க அப்படிம்பா. ஏ பாய்ப்பே. அவன் செவிடம்னு பாத்தியா என்னைய? ஆமா. அவன் செவிடன் தான். செவிடம் நினைச்சியோ அப்படிம்பா. விட்டு கொடுக்காம ஏன் கணக்கம்மா பெறவே. அப்படி இருப்பதனால நான் மாப்பிள்ளைய நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி. எங்க அப்பா அவனிக்கட 56 தேசத்து அரசர்களையும் வரவழைத்து என்னை பெண் பார்க்கும்படியாக அமர வைத்து அழைப்பு கொடுத்தவங்க அத்தனை பேரும் வந்தாங்க. அழைப்பே இல்லாம மதுரை வாழும் சொக்க குட்ல மனுஷன் அவரும் கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து சொக்கனுக்கு சட்டி அளவு சொக்கம் பொண்டாட்டிக்கு 10 அளவு என்பார்கள். பொட்டி அளவு. இவ குள்ள மனுஷன் கூட்டத்துல உட்கார்ந்து இருந்தார் பாரு. எங்க அப்பா என் கையில மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார். சுழட்டி எறிந்த மாலை சொக்கங்கலத்துல சொகுசா போய் விழுந்தது. கோட்டையில பிறந்தாலும் எனக்கு போட்ட விதி தப்பாது. அன்று எழுதினதை யாராலும் அழித்தெழுதலாகாது. நான் அவருக்கே 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன். நான் 3ஆம் தரம் பார்த்தேன். நல்ல வேளை 2ஆம் தரத்துக்கு வாக்கப்பட்டு போன மோகினி. நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போகும்போது என்னையா எங்க அக்கா மீனாட்சி அங்கிருந்து வந்தா. என்ன தங்க என்று பார்க்கவில்லை. உடன் பிறந்தாள் என்று நினைக்கவில்லை. ஏ சடைய பிடிக்காது சக்கல எங்கிருந்து எங்கு சடைய பிடிக்காது சட்டிக்கு இழுத்தாள் முடிய பிடிக்காது முடிய பிடிக்காது முக்குக்கு இழுத்தாள். நான் அப்பமே அவன் மூஞ்சில தாலி அத்து விட்டுட்டு உன் கூட வந்ததும் போதும் உன் கூட வாழ்ந்ததும் போதும் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவன் தாலி அத்து மூஞ்சில எரிஞ்சேன். கணவனோடு சண்டையிட்டு என் தகப்ப வீடு வாரேன். ஆளனோடு சண்டையிட்டு எங்க அம்மா வீடு வாரேன். ஒட்டையிலே போறவள உடம்பரப்பா நினைக்கணும். நான் தனியா போறவள உன் தங்கையா நினைக்கணும். அண்ணன் அண்ணன் இருக்க என்ன பேர சொல்லணும்ங்க? அத்தாமனு சொல்லு. வாய கழுவு. வாய கழுவா. ஏ மோகினி என்ன என்ன மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்க? மேல மேல அத்தா அண்ணா அண்ணன்னு இருக்க. ஏ அரக்கா என்ன உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? உனக்கு இருக்கானே. உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அப்படினா ஏற்கனவே நீ ஒரு கல்யாணம் முடிச்சிருக்க. 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கி இருக்க. உன் கூட வந்து நான் வாழ முடியுமா? முடியாது முடியாது. மோகினி என்ன நீங்க கவலைப்படாத. நீ ஆட்டுமனு மட்டும் சொல்லு. ஊமனே மூத்தவள அடி வயித்துல கல்ல கட்டி அவள ஆத்துல இறக்கிட்டு வரேன். ஏ சண்டால பாய்ப்பே. மூத்ததாரத்துக்கு என்ன பாடுனா 2ஆம் தரத்துக்கு என்ன பாடோ? எனக்கு அவளுக்கு வயசு கூடுன உடனே இப்படி செய்த. அதே மாதிரி எனக்கு வயசு கூடும் போது நாளைக்கு என்னோட அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன்னா என்ன இறக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? என்ன கொண்டு தாக்கி எனக்கு தெரியல. என்னையும் கொன்றுவே சண்டால பாவி. நினைக்காத. வேற என்ன? என் கூட வா. நித்தம் ஒரு பட்டுடுத்தி விதத்துக்கு ஒரு பூ முடிந்து கண்ணாடி மாளிகையில உன்னை உல்லாசமா நான் வாழ வைக்கேன். அப்படி போடு. யாரக்கா என்ன நான் உனக்கு 2ஆம் தரமா வரணும்னு ஆசைப்பட்டா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எத்தனை சத்தியம் நான் பண்ணுவேன்? மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று அலை கடலிலே முங்கி 3 முங்கு போட்டு என் முன்னால் வந்து நின்று 3 விரலை எடுத்து உன் சிரசையை 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைத்து துரோகம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொடு. இது ஒரு சத்தியமா? நீ நான் உனக்கு மனைவியா வாரேன். நீ அப்பலே சொல்லிருக்க கூடாது. அதானே
நீ அப்பலே சொன்னேன்னு வெயி இவ்வளவு நேரம் வேஸ்ட். நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சிட்டு குத்தாலத்துல போய் குளிச்சிட்டு வந்திருக்கலாம். குளிச்சிட்டு வந்து பழைய புருஷனும் பழைய பொண்டாட்டியா இருக்கலாம். இப்போ புது மாப்பிளையும் புது பொண்ணாவும் போக முடியும். ஆமா அப்பலே சொன்னா பழைய மாப்பிளை பழைய பொண்ணா வந்திருக்கலாம். இருக்கலாமே. சரி நேரத்தை வம்பாக்கி நான் இப்பவே உனக்கு சத்தியம் பண்ணி தாரேன். சரிதானே. என்ற அரக்கனானவன் எங்கே வருகின்றான் தெரியுமா? எங்கய்யா? அவன் அலைகடலே ஓடி வந்து முங்குவானா நிமிருவானா அவன் 3 முங்கி போடுவானா அந்த மோகினியா முன்னாலே பாவி முண்டு நல்ல விரல் எடுத்து அவன் சிரசலை தான் சுத்துவானா. அம்மாய மோகினி உன்னானை என்னானை உடையவன் மீது ஆணையாக மூத்த மனைவிய பார்க்க மாட்டேன், நான் முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு நான் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று அவன் நடு தொண்டையிலே வைத்து சத்தியம் பண்ணும் போது தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரங்க அவன் சுக்கு சுக்கா நெருங்குவானா எழுந்தவரு சம்பளைத்தான் பெருமாங்கையில் எடுத்து ஆதிவல்லி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கையில் வாங்கி அத்தானே மைத்துனரே அத்தா மைத்துனா மாயவா கோபால கண்ணா நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வரமையா என்னால் அழிக்க முடியவில்லையே, உங்களால் எப்படி அழிக்க முடிந்தது? அண்டவா பரம்பொருளே, ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால் நான் எடுத்த ஒரு மோகினி அவதாரம். மோகம் கொண்ட அரக்கனை நான் எதிர்த்து விட்டேன். பெண்ணால் கூடாத காரியம் பேர் உலகத்தில் எதுவும் இல்லை. ஆதையினால் நான் மோகினியா வடிவத்தை எடுத்து மோகம் கொண்ட அரக்கனை எரித்து விட்டேன் ஐயா. அப்படியானால் அந்த சுரூபத்தை இப்பவே என் முன்னால நீங்க எடுக்கணும். எடுக்க வேண்டும் ஐயா. ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று என் பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்லை ஒழுக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சுவாதிமணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம் பிறந்தார்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? சாமி பங்குனி மாதம் ஐயா பங்குனி மாதம் அத பௌரண பஞ்சமி இந்திரமாகவே அமர்ந்த ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையார்
கண்டிப்பாக எல்லோரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.